ஹாய். விவசாயம் பண்ணுறவங்க, ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்குங்க. என்னென்னா டச்சரில் பீஸ் போகிறது. நம்ம தோட்டத்துக்கு அந்த பிரச்சனை மாதத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக வருங்க. இப்போ அந்த பிரச்சனை தான் எனக்கு 2 நாளாக கரண்ட் இல்லை. கட்டர்லேயும் ஏதோ பிரச்சனைங்கெல்லாம் கழட்டி போட்டு கிடக்குது. அதனால் கொஞ்சம் வேலை அதிகம் இன்றைக்கி. இந்த பெரிய ஆனைப்பிள்ளை அறுத்து கொண்டு போனோம்னா கட்டை பூரா கழிக்காமல் கண்ணுக்குட்டிகள் நல்லா திங்குமுங்க. அதனால் பெரிய ஆனைப்பிள்ளை கண்ணுக்குட்டிகளுக்குமே இந்த பயிர் ஆனைப்பிள்ளை இப்போ தளைஞ்ச ஆனைப்பிள்ளை அறுத்து கொண்டு போய் ஆட்டுகளுக்கு போட்டுடலாம், அதில் கட்டை இருக்காது, ஆடுகளாக கழிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பயிரையும் அறுத்துட்டு இருக்கிறனுங்க. கொண்டு போய் போட்டோன்னு தான் தெரியுது, அது பூரா அறுத்தையுமே சின்ன சின்ன கட்டை தான் இருக்குது, அதையும் கழிச்சு கீழே தள்ளிடுச்சுங்க. நம்ம அதையும் விடுவோமான்னு அந்த கட்டை பூரா பொறுக்கி உள்ளே ஓட்டணுங்க. நல்லா திங்குதானா. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து ஒரு 15 தோட்ட கனெக்ஷன் இருக்குதுங்க. எல்லாருமே வந்துட்டு நீங்கள் தானே ஆடு மாடு நிறையா வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சொல்லி லைன்மேன்ட்ட சொல்லி போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. லைன்மேனு மரத்துகளில் லைனில் பூரா கொடிக படர்ந்து கிடக்குது, அதெல்லாம் வெட்டுங்க, நான் போட்டுடுறேன் அப்படிங்கிறாரு. நம்ம யார்கிட்ட போய் பேசுகிறதுங்க? நம்ம இதனால தான் நம்ம தோட்டத்துல எல்லாம் வேலியில் பூரா வெட்டியாச்சுங்க. கட்டரில் இருக்கிற கத்திக்கு கருக்க வைக்க போயிருந்தாருங்க. அப்போ ஒரு அருவாள் வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி அருவாள் பார்த்துருப்போம் நம்ம. இதில் கைப்பிடி போச்சுன்னு இரும்பு கைப்பிடி போட்டிருக்குறோம். இது அருவாளுக்கும் சேராமல் கொடுவாளுக்கும் சேராமல் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. இதெல்லாம் நான் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். ஆனால் இந்த பட்டுப்பூச்சி குச்சி வெட்டுறதுக்கு, இந்த அகத்தி மேலே உயரமாக போனது வெட்டுறதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுதுங்க. நன்றி.